அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். தற்போது இந்த காணொலியில் எமிஸ் ஸ்கூல் ஆப் தினமும் காலையில் அட்டெண்டன்ஸ் போடுவதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. புதிய வெர்ஷனில் அப்பப்போது சில அப்டேட்டுகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சந்தேகங்களும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள BMI அதை எப்படி உள்ளீடு செய்வது என்பது பற்றிய காணொளி இது. ஆசிரியர்கள் தவறாமல் ஒரு முறைக்கு பல முறை இந்த காணொளியை பார்த்து தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து சரியாக உள்ளீடு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ முதலில் உங்களுடைய எமிஸ் ஆப் அதை முதலில் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதில் யூசர் நேம், பள்ளியுடைய யூசர் நேம், இதை முதலில் உள்ளீடு செய்ய வேண்டும். இதை பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியரோ அல்லது EMI செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாசிரியரோ தினமும் காலையில் பள்ளி துவங்குவதற்கு முன், அதாவது 8:30 மணிக்கு முன்பே தினமும் இந்த வேலையை செய்தால்தான் மற்றவர்கள் அட்டெண்டன்ஸ் போட இயலும். எனவே உங்களுடைய நெட்வொர்க் பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு காலை 8:30 மணிக்கு முன்பே இந்த வேலையை செய்து விடுமாறு அன்புடன் கேட்கிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே செல்கிறோம். முதல் வேலை டுடே ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். இன்று ஃபுல்லி ஒர்க்கிங் டே என்றால் ஃபுல்லி ஒர்க்கிங் டே, ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் டே என்பது கொரோனா காலங்களில் நாம் ஆசிரியர் மட்டும் செல்லும்போது நாம் செய்தது தான் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் டே. பார்ட்லி ஒர்க்கிங் டே என்பது பகுதியாக காலையில் பாதி வகுப்புகளுக்கு, மத்தியானம் பாதி வகுப்புகளுக்கு, அவ்வாறு ஏதாவது பாடம் நடத்தும்போது மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும். இப்போது நாம் பயன்படுத்த வேண்டியது ஃபுல்லி ஒர்க்கிங். சேவ் செய்துவிட வேண்டும். சேவ் செய்த உடனே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி என பச்சை நிறத்தில் வந்துவிடும். அடுத்தது கீழே மோர் என்ற பட்டனை அழுத்துங்கள். அதில் செட்டிங்ஸ் என்ற ஒன்று வரும். அதில் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் பெரும்பாலும் அதிலே சரியாக இருக்கும். அதை நாம் மாற்றுகிற அவசியமில்லை. ஆனால் டுடே ஸ்டேட்டஸை சிங்க்ரோனைஸ் வட்டமாக உள்ள சிங்க்ரோனைஸ் பட்டனை அழுத்துங்கள். அடுத்தது ஸ்டாஃப் லிஸ்ட்டு வட்டமாக உள்ள சிங்க்ரோனைஸ் பட்டனை அழுத்துங்கள். அடுத்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேயும் உள்ள சிங்க்ரோனைஸ் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் பள்ளியில் உள்ள எத்தனை வகுப்புகள் அதிலே ஓப்பன் ஆகும். அதில் இன்றைய தேதியை மாற்ற வேண்டும். ஸ்டாண்டர்ட் 1 செக்ஷன் A இன்றைய தேதி வந்துவிட்டது. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் செய்ய வேண்டும். திரும்பவும் ஒவ்வொரு வகுப்புக்காக கிளிக் செய்து தேதியை மாற்ற வேண்டும். 5 வகுப்புகளுக்கும் தேதியை மாற்ற பின்னு தான் அடுத்த ஆசிரியர், நம்மளுடைய வகுப்பாசிரியர், அவருடைய வகுப்புக்கு அட்டெண்டன்ஸ் போட வேண்டும் என்றால் நாம் இதில் தேதியை மாற்றியிருந்தால் மட்டுமே அவரால் முடியும். இப்பொழுது இது முடிந்துவிட்டது. இது அடுத்தது காலையில் செய்ய வேண்டிய வேலை ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ். இதையும் தலைமை ஆசிரியரே செய்ய வேண்டும். பள்ளி ஆசிரியர் வந்திருந்தால் Pங்கிறது ப்ரெசண்ட். அடுத்தது இது என்னென்ன லீவ் கொடுத்துருக்குறாங்க. 1 டே, ஆஃப் டே, RL, EL, ML, லாஸ் ஆஃப் பே, அன்எர்ன்ட் லீவ், பார்ட் டைம் ஆன் டியூட்டி, மெட்டர்னிட்டி லீவ், ஸ்டடி லீவ், ஸ்பெஷல் லீவ், அன்ஆத்தரைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது இருந்தால் கொடுக்கணும். இல்லைன்னா கேன்சல்கிற பட்டனை அழுத்தி பேக்கில் போகணும். என்ன காலையில் பாதி ஆசிரியர்கள், மத்தியானம் பாதி ஆசிரியர்கள் வர வேண்டி இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் எண்ணெயை கொடுக்க வேண்டும். அடுத்தது OD என்பது பணி நிமித்த மாற்றுப்பணி சென்றிருந்தால் அதை கொடுக்க வேண்டும். TR என்பது நம்மளுடைய ட்ரைனிங் ஏதாவது சென்றிருந்தால் அந்த TR கொடுக்கணும். DT என்பது மாவட்ட அளவில் பயிற்சி சென்றிருந்தால் அவர்களுக்கு இது கொடுக்க வேண்டும். இப்போது P என்பது 20 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார் என்றால் கீழே சேவ் சிங்க்ரனைஸ் கொடுத்துவிட வேண்டும். பச்சை நிறத்தில் அட்டெண்டன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துவிடும். அடுத்தது இதில் ஸ்டூடெண்ட் ஆசிரியர்கள் தான் அட்டெண்டன்ஸ் போடணும். அதனால் இதில் போடக்கூடாது. எந்த நேரத்தில் இதில் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் போடணுன்னா, ஒரு பள்ளியில் 4 ஆசிரியர்கள் இருக்கிறார். ஒருத்தர் CLO MLO கொடுக்க பட்சத்தில் தலைமை ஆசிரியர் இந்த பொதுவான உள்ள ஸ்கூல் யூசர் நேமை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அவர் போட்டுவிட வேண்டும். மற்ற நேரங்களில் தலைமை ஆசிரியரும் அவர் எடுக்கும் வகுப்புக்கு சென்று மட்டுமே அந்த இண்டிவிஜுவல் லாகின்
அப்படிங்கிறக்கூடிய சொந்த ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு தான் அதில் வந்து அவங்க அட்டனன்ஸ் போடணும். அடுத்தது லோக்கல் பாடி அட்டனன்ஸ் இது செய்ய வேண்டும். இதில் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்வீப்பருங்கிறது யாருன்னா நம்மளுடைய பள்ளிகளை சுத்தம் செய்பவர். ஸ்கேவெஞ்சருங்கிற கழிவறை சுத்தம் செய்பவர். இவங்க 2 பேருமே பெரும்பாலும் ஒரு பள்ளிக்கு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அதிக பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருக்காங்கிறத உள்ளீடு செய்யணும். முதல்ல ஸ்வீப்பர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா 1, அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 1, இப்போ ஒரு பெர்சன்ட் வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க. ஸ்வீப்பர் அதிகபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. நம்ம அதனால் அரை மணி நேரம் போட முடியாது, 1 ஹவர் 1. அதுமாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்கிறவங்க 1, 2, 3 நாள் அதை போட்டுடலாம். அதில் இன்றைக்கி வந்தவங்க எத்தனை, ஒருத்தவங்கன்னா 1 தான். அவங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க, 1 மணி நேரம். ஓகே, கொடுத்துட்டு சேவ் அண்ட் சிங்க்ரனைஸ் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுறோம். இது அடுத்தது லைப்ரரியை பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மொத்தம் எத்தனை புக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அந்த புக்கை கிளிக் பண்ணோன்னு சப்மிட் கொடுத்தோடனே எந்தெந்த கிளாஸுக்கு என்ன புக் அப்படின்னு வரும். அதை நீங்கள் திரும்ப அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட தலைமை ஆசிரியர் பணி இத்தோடு நிறைவடைகிறது. ஆசிரியர் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். லாக் அவுட் பண்ணிவிடுங்க. யூசர் நேமை பார்த்துங்க. அடுத்து உள்ளீடு செய்யணும். இது ஆசிரியர்களுக்கான லாகின். இதில் வந்து இங்கே என்ன செய்ய வேண்டியதுன்னா ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் போடணும். இதுக்கும் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ண பிறகு டெய்லி ஸ்டேட்டஸ்ங்கிறத சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுங்கிறத சிங்க்ரனைஸ் பண்ணணும். அவங்களும் வந்து அந்த பள்ளி அந்த வகுப்பு மாணவர்களுக்கு தேதி அன்னைக்கு மாற்றிடணும். 3மே மாற்றிட்டாங்க. ஓகே, இது பிறகு பேக் வந்த பிறகு இப்போ தான் ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் போடுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட இது பண்ணிட்டு போனோம்னா அவங்களோட மாணவரோட பேர் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் ப்ரெசன்ட் ஆப்ஷன் அவங்க இன்றைக்கி வர வேணாம் அப்படின்னா இவ்வளவுதான். இது 3 மட்டுமே அந்த மாணவர்களுக்கானது. அதை பள்ளி மாணவர்கள் வரும்போது அட்டனன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஹெல்த் செக்கப்புங்கிறது தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். BMI இது எடுக்கிறதுக்கு முன்னாடி மாணவருடைய உயரம், எடை 2யும் நாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது வந்து வருஷம் நம்மளுடைய மாணவர் தரப்பில் எழுதக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் இப்போதைய கரண்ட்டு இது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதேமாதிரி கிளாஸ் இது ஹெல்த் செக்கப் கிளிக் பண்ணுறீங்க, கிளாஸை ஓப்பன் பண்ணுறீங்க, செக்ஷனை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் கொடுத்துருக்கோம் BMI ஸ்கேனிங். ஐ ஸ்கேனிங் பண்ண மாதிரி BMI ஸ்கேனிங் இதில் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணோம்னா மாணவர்களுடைய பேர் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒரு மாணவருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி கேட்குறேன் பாருங்கள். இதில் என்ன வருதுன்னா குழந்தையின் உயரத்தை இங்கே சென்டிமீட்டரில் பதிவு செய்க. பெரும்பாலும் இப்போ 1ஆம் மாணவர்கள்னால் 108, 110, 112 சென்டிமீட்டர் இருப்பான். இது வந்து ஒரு மாதிரி ஒரு மாணவருடைய இதை நான் எடுத்துக்காட்டுக்கு போடுறேன். அவனுடைய எடை பார்த்தினா 21 கிலோ. இப்படி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கால்குலேட் பண்ணும். இது ஒரு மாணவனோட எடையை நான் உங்களுக்கு மாதிரிக்காக கொடுத்துருக்கேன். இப்படி கால்குலேட் பண்ணும்போது கீழே பாருங்கள் BMI கால்குலேஷன், BMI 18, BMI ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா அங்கே போய் சேவ் ஆகிடும். இது ஒவ்வொரு மாணவருக்கும் நாம் இன்றைக்கி கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது மாணவர்களுக்கு அட்டனன்ஸ் போட்டுட்டு முடிச்சிடுறோம். இது ஒவ்வொரு நாளையும் ஆசிரியர் செய்ய வேண்டிய பணி. லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடும். நன்றி, வணக்கம்.